1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஃப்ளைட் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி டிலே பண்ணி கொண்டே இருந்துச்சு. சரியான களைப்பு வேற. சரி என்றுட்டு ஃப்ளைட்டுக்குள்ள கொண்டு போன புத்தகத்தை வச்சு வாசிச்சு கொண்டு இருக்க 1.5-2 மணித்தியாலத்தால ஃப்ளைட் வலிக்கிட்டுச்சு. சாப்பிட ஏதாவது தருவாங்க, தண்ணி டீ ஏதாவது தருவாங்கன்னு பார்த்தால் டிரான்ஸ்லேகா ஃப்ளைட் சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லை, காசு கொடுத்து தான் எல்லாமே வாங்கணும்னு சொல்லியாச்சு. நாங்கள் நினைச்சது கடைசி ஒரு டீயும் ஸ்நாக்கும் தருவினம் என்ற நம்பிக்கைலாம் எல்லாரும் போய் நின்றது. எல்லாருக்கும் ஏமாற்றம், நல்ல பசி வேற. நாங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பால்மா து மயோக்குன்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்க நாங்கள் போகும் பொழுது பிரான்ஸ் நாட்டை விட குளிர் குறைவா தான் இருந்தது. ஆனால் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்து சேர்றதுக்கு நீண்ட தூரம் நடக்க வேண்டி இருந்தது. சிட்டியான களைப்பங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேக் கொண்டு நடந்து வந்து வாடகை கார் ஒன்று எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போறேன்னு பிளான். எனக்கோ கார் ஓடுறதுக்கு மனமே இல்லை. சிட்டியான களைப்பு, புது நாடு, இரவு வேளை வேற. பேசாமல் டாக்ஸி ஏதாவது பிடிச்சு கொண்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போவோம், விடிஞ்சா பிறகு பாப்போம் என்று சொல்ல டாக்ஸிக்காரன்ட்ட கேட்டால் 60 யூரோ கேட்டான். ஆனால் ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 8-10 கிலோமீட்டர் தூரத்துல தான் நாங்கள் வீடு எடுத்து இருந்தாங்க. அப்ப 60 யூரோன்றது அது கனகாசன்னு சொல்லி போட்டு வாடகை கார் எடுத்துக்கொண்டு போயிட்டோம். நல்ல கார் உண்டு. 3 நாளைக்கு 350 யூரோ எடுத்தவங்க. 7 சீட் கொண்ட பெரிய கார். உண்மையிலேயே அப்படி கார் நான் வாழ்க்கையில ஓடையில. நான் வச்சிருக்கிற எல்லாமே பழைய கார் தான். இது புது மாடல் கார். நல்லா இருந்தது. கார் ஓடும் பொழுது ஃபிளைட் ஓடின மாதிரியே இருந்துச்சு.